பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசியை யாரை கேட்டாலும் சார் காசு பண்ணலாம் வேணாம் சார், எங்களுக்கு நிம்மதி இருந்துட்டா போதும் சார், கடவுள் மற்ற எல்லாத்தையும் கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்ல. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகு 7ல் கேது இருக்கிறது கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இப்போ இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் மனசு கெடுற விஷயத்த செய்யாதீங்க. எங்கு நீங்கள் விமர்சனப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கு உங்கள் அன்பை அங்கீகரிக்காமல் தூக்கி போட்டாங்களோ அதே இடத்துல நீங்கள் சஸ்டெயின் பண்ணி சவாலாக நிற்பீங்க. உங்களை விட்டு விலகி போனவங்க வருத்தப்படுற மாதிரியான ஒரு பெரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. கடவுள் அதை கொடுப்பார். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் நவராத்திரி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். இப்போ வரப்போற 4 ராஜகிரக கோச்சாரங்கள்ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பொதுவாக 4 ராசியை பத்தி சொல்லிட்டீங்க. ஆனா கும்ப ராசிக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமா பாதகமா இருக்க போகுது? ஏன்னா 7.5 சனி அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் த எண்டிங் இது. பட் இருந்தாலும் சனி பகவான் தன்னோட வீட்டை எதுவுமே செய்ய மாட்டாருப்பா அப்படின்னு நினைச்சா அங்கதான் ட்விஸ்டே. பக்கத்து வீட்டு பையனை அடிக்கிறேன் நான், என் பையன் நான் போட்டு அடிக்க மாட்டேன்னா அந்த மாதிரி அடி நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த பீரியட்ல அவங்களுக்கு இந்த கிரக கோச்சாரங்கள் பீரியட் உங்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் 7.5 சனி ஆரம்பிச்சு நடக்குதுன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஸோ 5 வருஷமா அவங்க சனியை அனுபவிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ பாத சனி அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசியை யாரை கேட்டாலும் சார் காசு பண்ணலாம் வேணாம் சார், எங்களுக்கு நிம்மதி இருந்துட்டா போதும் சார், கடவுள் மற்ற எல்லாத்தையும் கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய உளைச்சல்களோடு வாழ்ந்திருப்பார்கள். எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு, எதுவும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. 100 பேத்துக்கு சோறு போடுற தகுதி இருக்கும். வாழ்க்கையில் எங்கே தூக்கி போட்டாலும் சஸ்டெயின் பண்ணிக்கிற அத்தனை ஆற்றல்களும் கும்பராசிக்கு கடவுள் கொடுத்தார். ஆனால் சமீபத்திய நாட்களில் இந்த 5 வருட வாழ்க்கை என்பது மரண போராட்டம் தான். சொல்லிட ஆள் இருந்துச்சுன்னா ஒன்று கத்துவாங்க. அவ்வளோ வேதனைகளை இதயத்துக்குள்ளே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. குறிப்பாக ராசியோடு ராகு சேர்ந்த காலம்லாம் தன்னை ஒரு மனநோயாளியாக காட்டிக்கிட்டு வாழ்ந்த கும்பராசிக்காரர்கள் அதிகம். ஸோ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தெளிவு கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கோச்சார ரீதியாக அவர்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் வக்கரத்துக்கு வரார். இந்த சனி வக்கரத்துக்கு வரும் காலம் அப்படின்றது நிறைய கும்பராசிலாம் வெளியில் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சார் நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளே படுத்துட்டா தனிமையில் படுத்த அழுத நாட்கள் அதிகமாகிறது. ஒரு குடும்பத்திலே பற்று இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஒரு சன்னியாசி மாதிரிலாம் மனசை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கவலைகள் அத்தனையும் அடுத்த 6 மாதத்தில் கடவுள் அவர்களுக்கு போக்குவார். ஏன்னா கோச்சார ரீதியாக நான் பல பேட்டியில் சொல்லும் பொழுதெல்லாம் சொல்கிறது கும்பராசிக்கு தான் ரொம்ப ஒரு வெரி வெரி டஃபஸ்ட் டைம். ஏன்னா 6ல் குரு மறைஞ்சிட்டாரு, 7வது இடத்துல கேது, ராசியில் ராகு. எப்படி ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியும்? தன்னை கண்ணை கட்டிட்டு நீ பாரு, காலை கட்டிட்டு நீ ஓடுனா எங்கே ஓட முடியுன்ற மாதிரி தான் கும்பராசி இருந்தது. ஆனாலும் கும்பராசியினுடைய மனோதிடத்தால் பெரிய பெரிய விஷயங்களை, பெரிய போராட்டங்கள் எல்லாம் தாண்டி வந்துகிட்டே இருந்தாங்க. பட் இப்போது வரக்கூடிய காலம், இந்த சனியினுடைய வக்கர காலமும் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களும் கும்பராசிக்கு கண்டிப்பாக அடுத்த 6 மாசத்துல இவர்கள் எதையெல்லாம் தடைகளாக உணர்ந்தார்களோ அதை அத்தனையும் தவிடுபொடியாக்குவார்கள். மெயினாக தன்னுடைய வாக்கு எங்கே உதாசனப்படுத்தப்பட்டுச்சோ அதே இடத்துல இவங்க வார்த்தையை கூப்பிட்டு கேட்டு இவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. பண விஷயங்களில் இவங்க சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடிய பல தடைகள்லேருந்து மீண்டு கை நிறைய இவங்க தேவைக்கு பணம் வச்சு செலவு பண்ண போகிறாங்க. சார் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினச்ச கும்பராசிக்கெல்லாம் குடும்பத்தில் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமைக்குரிய சூழலும் ஏற்பட போகுது. அதே மாதிரி ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், புதிய முயற்சிகள் எல்லாமும் இவர்களுக்கு சத்தியமாக வெற்றி அடையும். பல கும்பராசிக்காரர்கள் அம்மாவை நினச்சி வருத்தப்பட்டிருப்பாங்க. பல பேர் சொந்த ஊர் சொந்த மண்ணை பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. பல பேர் குடும்பத்துக்குள்ளே ஒரு சூனியத்துக்குள்ளே வாடுற மாதிரி இருக்குது. சார் நான் யாருக்காக உழைக்கிறேனோ, நான் யாரை உண்மையாக நேசிக்கிறேனோ அவங்களே எனக்கு பெரிய வழியெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு நினச்ச கும்பராசியெல்லாம் கடவுள் அருளோடு அந்த நிம்மதியை ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம எதுக்காக வாழணுன்றதுக்கான ஒரு தேடலையும் ஒரு பிடிமானத்தையும் கடவுள் அடுத்த 6 மாதத்துக்கு அவங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தும். வீடு வாங்கணும்னு நினச்ச கும்பராசி வீடு வாங்கும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்க வண்டி வாகனம் வாங்குவாங்க. ஒரு தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தொழிலில் பெரிய வெற்றியை அடையக்கூடிய சூழலை கடவுள் தருவார். ஸோ கும்பராசிக்கு இப்போ 6வது இடத்துல குரு வந்ததுலேருந்து ஒன்று ஹெல்த் வைஸில் பிரச்சனை வரும், அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ட்ராமாலாம் மனசில் இருக்கும். ஸோ ஆறாத வடுக்களும் ரணங்களும் கும்பராசிக்கு யாரை கேட்டாலும் கண்டிப்பாக இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் நிறையவே அனுபவிச்சிருப்பாங்க.
இருப்பாங்க. அந்த ரணமும் வடுக்களும் நிச்சயமாக மாறும். தீராத நோய் தீரும், மரண பயம் சரியாகும். லைஃப்பை இன்னைய நாளை விட்டுடுவீங்க கும்பராசி. நாளைக்கு எதாவது நடந்துருமோ, நாளன்னைக்கு எதாவது நடந்துருமோ, அடுத்த நாள் ஏதாவது இப்படி ஆயிடுமோ அப்படின்ற அடுத்துன்னு சொல்லி தான் வாழ்க்கையை ஓடி இருப்பாங்க. பட் அதெல்லாம் மாறி இனிமேல் கொஞ்சம் ப்ரெசன்ட் சினாரியோவில் வாடுறதுக்குரிய முயற்சிகளை அவர்கள் எடுப்பார்கள் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ரொம்ப முக்கியமாக கும்பராசிக்கு 7ல் கேது, ராசியில் ராகு வந்ததுலேருந்து ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும், காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும், உறவுகளால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் யாரை அதிகமாக நேசிச்சனோ, நான் யாரை உயிராக நேசிச்சனோ அவங்களே பரவாயில்ல, பின்னாடி குத்தினா பரவாயில்ல சார், இதயத்திலே கத்தியால் குத்துனாங்க அப்படின்லாம் கும்பராசி மனசாட்சிக்கு தெரியும். மனசளவில் உடஞ்சு போய் உட்காந்து அழுதுருப்பீங்க. பட் அந்த வழிகள் மாறும். எங்கு நீங்கள் விமர்சனப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கு நீங்கள் அலட்சியப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கு உங்கள் அன்பை அங்கீகரிக்காமல் தூக்கி போட்டாங்களோ அதே இடத்துல நீங்கள் சஸ்டெயின் பண்ணி சவாலாக நிற்பீங்க. உங்களை விட்டு விலகி போனவங்க வருத்தப்படுற மாதிரியான ஒரு பெரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. கடவுள் அதை கொடுப்பார். கல்யாண வயசில் இருக்கிற கும்பராசிக்கு கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை சார், பிரிஞ்சு வாழறோன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பா அவங்கள நினச்சிப்பட்ட வருத்தங்கள் மாறும். அவங்களுக்கு புகழ் சேர்க்குற அளவில் கடவுள் உங்களை பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். ரொம்ப முக்கியமாக பட்டம், பதவி, பேர், புகழ் கும்பராசிக்கு கடவுள் இந்த பீரியடில் அடுத்த 7 மாதத்தில் ஏற்படுத்தி தருவார். நீங்கள் எதிர்பார்க்குற பொறுப்பு, பதவி, புகழ் எல்லாமே உங்களை தேடி வரும். லாபத்தை பார்ப்பீங்க. முன்னாடி எவ்வளோ வந்தாலும் பத்தலைங்க, 5ம் காணலை, 50ம் காணலை, 5 லட்சமும் பத்தலைன்னு சொன்ன கும்பராசிக்கெல்லாம் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தரும். சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போய் விளக்கேற்றி கூட ஒன்றுமே நடக்கலையே, நான் நல்லது தானே செய்கிறேன், கடவுள் என் பக்கம் இல்லையே எல்லாம் புலம்புனீங்கல்ல. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக மாறும். தெய்வ வழிபாடும் தெய்வ பிராப்தமும் உங்களுக்கு 100% கடவுள் வெற்றியை தருவார். சுபவிரய செலவுகளை பண்ண போகிறீங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் கும்பராசிக்கு கடந்த காலத்துலலாம் ஒரு பெரிய வலி, நெருக்கடி, அழுத்தம், ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு அடுத்த 6 மாத காலம் தன்னுடைய வாழ்க்கை பாதையை அற்புதமாக செதுக்கக்கூடிய காலமாக கடவுள் தரப்போகிறார். இந்த 5 வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்ட 7 சனியோட அனுபவத்தை இந்த 6 மாதத்தில் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை பெரிய அளவில் வெற்றியை பெறும். ஓகே சார். ஆக்சுவலாக நிறைய கும்பராசிக்காரங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது கூட வழக்கம் போல் எங்களுக்கு எப்பவுமே வந்து நெகட்டிவாக தான் சொல்லுவீங்க, அது எங்களுக்கே தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இப்போ வரப்போகிற இந்த பீரியடில் ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், ஓகே பாசிட்டிவாக தான் இருக்கு போல் அப்படின்ற ஒரு மாதிரியான நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து கண்டிப்பாக கவனம் தேவை. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, வந்து பாத சனி போயிட்டுருக்கா இல்லையா, நிறைய அலைச்சல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாத சனியில். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது. ராசியில் ராக இருந்துச்சுன்னா கும்பம் எப்போவுமே கோபுர கலசம், உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த லட்சியம், அன்பு, பாசம், காதல் எதுவாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக அள்ளி கொடுக்கணும்னு ஆர்வ கோளாறில் நிறைய கொடுத்துட்டு கடைசியில் அதால் நிறைய வழிகளை அனுபவிப்பாங்க. ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகு 7ல் கேது இருக்கிறது கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இப்போ இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் மனசு கெடுற விஷயத்தை செய்யாதீங்க. உங்கள் உடம்புக்கு பாதிப்பு நினைக்கிற விஷயத்த பண்ணாதீங்க. யாருக்கு அன்பை கொடுக்குறீங்க, பாசத்தை கொடுக்குறீங்க, காதலை கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த 6 மாதம் தீர்மானிக்கப்படும். ஸோ உங்களுடைய டைம் அண்ட் உங்களுடைய அன்பு எல்லாம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. அதை தகுதியான இடத்துல கொடுத்தாலே போதும், உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகே சார். ஸோ இது நாங்கள் வந்து பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வந்து கடவுளை வந்து வழிபடணும் கும்பராசிக்காரங்க சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகண தோஷத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடியவர்கள், மன அழுத்தத்துக்குள்ளே ஆட்கொண்டவர்கள், அல்லது மனசில் எனக்கு ஒரு தெளிவான பாதை பயணம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் சிவன் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி அந்த பௌர்ணமி அப்போது அந்த சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பௌர்ணமியினுடைய நிலவொளி உங்கள் மேலே படுற மாதிரி அந்த பிரகாரத்தை வலம் வாங்க. அந்த சந்திரனோடு நிலாவோட பேசுங்க. கடவுளுடைய அருளோடு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை குறைகளும் சஞ்சலங்களும் சத்தியமாக மாறும். உங்களுடைய எண்ணமும் இல்லமும் உள்ளமும் தெளிவடையக்கூடியதாக நிச்சயம் கடவுள் தருவார். ஓகே சார். இவ்வளோ பேர் வந்து ரொம்ப நெகட்டிவாக சொன்னாலும் இப்போ வரப்போகிற இந்த 4 கிரக கோச்சரங்களில் ஒரு சின்னதாக எங்கே ஒரு வழி தெரியுது அப்படின்னு நினைக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு அது ரொம்பவே கிளியராக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்யூ சார். கிரகங்களுடைய நகர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து ஹியூமனோட லைஃப்பில். ஸோ அந்தபடி வந்து சனி பயிற்சி முடிஞ்சது, அடுத்தபடி வந்து குரு பயிற்சி முடிஞ்சது, அடுத்து இப்போ வந்து சனி வக்ர பயிற்சி அப்படின்றாங்க. அந்த பேரை கேட்கும் போதே கொஞ்சம் பயம் வருது. ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியை தொடர்ந்து வந்து இந்த 2
கிரகங்களோட பயிற்சி வந்து நடக்க போகுது இல்லையா? ஸோ இதை வச்சு அடுத்தபடியா என்ன நடக்கும்? ஒரு நாள் 2 நாள் கிடையாது, அடுத்த 6 மாசத்துக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? ஸோ நவகிரகங்கள்ல மிக முக்கியமான ராஜ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுவனுடைய நகர்வுகளை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமா நிறைய பலன்களை இறைவன் செய்வது வழக்கமான ஒண்ணு. சமீபத்துல சனி பெயர்ச்சி ஆச்சு, அதுக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஆச்சு. ஸோ அடுத்து நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறதுக்கு காத்திருக்கு. இன்பிட்வீன்ல இப்போ அடுத்ததாக சனி பகவான் வக்ரகதிக்கு போக போறார், கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள். ஸோ நம்ம குமுதம் பக்தி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு 6 மாத காலத்திற்கு இந்த 4 ராஜ கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு அமர்வை முருகப்பெருமான் ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதில் இந்த சனியினுடைய வக்ர காலகட்டத்தில் சில முக்கியமான ராசிகள் வந்து ஒரு நல்ல பலன்களை அடையக்கூடிய அடிப்படையில் இருக்காங்க. இது நல்ல பலன் அப்படின்றத விட கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலை இப்பொழுது இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 6 மாத காலம் அவர்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதுல முதல்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த 7.5 சனி தொடங்கினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட சமீபத்தில் ஒரு 6 மாத காலம் பல்வேறு தடைகளையும் மன உளைச்சல்களையும் அனுபவிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள். வேலை சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை, பண விஷயத்துல ஒரு தடுமாற்றமா ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு தெளிவான மனநிலையில கூட வாழ்க்கையை கடவுள் கொண்டு போக விடலை, அல்லது 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் குழப்பமும் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக சனி அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமா நகரும் பட்சத்துல, அப்படி ஒரு சூரியனுடைய வெளிச்சம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறும் பட்சத்துல அதனுடைய வெப்பநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறதோ, எப்படி நம்ம பக்கத்துல ஒரு நெருப்பு இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி வைக்கும் போது அதனுடைய சூட்டோட இதங்கள் மாறுபடுகிறதோ, அதே மாதிரி சனி ஒரு ராசியை பக்கத்துல இருந்துகிட்டு கொஞ்சம் பின்னோக்கி தள்ளி நகர நகர அவருடைய தாக்கங்களும் குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிரக கோச்சார ரீதியான பலன்கள் அடுத்த ஒரு 6 மாத காலத்திற்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. அதற்கடுத்தது சிம்மராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 6-7 மாத காலமாகவே சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. அதுலேயும் போன மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து பல சிம்மராசிக்காரர்கள் தூக்கத்தை தொலைத்திருப்பார்கள், நிம்மதியை தொலைத்திருப்பார்கள், உடல் ஆரோக்கியத்தை இழந்தவங்க பல பேர் உண்டு. சில பேர் வெளியில சொல்ல முடியாத வழிகளெல்லாம் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா பல சிம்ம ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையை இழந்து அல்லது குடும்ப விவகாரங்குள்ள பல நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் என்பது கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய நகர்வு மிகப்பெரிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்து இருக்கக்கூடியது கன்னி ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய அடிப்படையில் அடுத்த 6 மாத காலம் அவங்களுக்கு அமைய போகுது. குறிப்பா வேலை, தொழில், பட்டம், பதவி, புகழை எதிர்பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தையும் ஒரு ஆச்சரியமான பல அரிய தகவல்களையும் இந்த 4 கிரகங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து போன மார்ச் மாதத்திலிருந்து இந்த ஒரு 4-5 மாசமாவே உண்மையை சொல்லணும்னா வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எங்கேயாவது கிளம்பி வெளியில போயிடலாமா அல்லது எல்லாம் இருந்து கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியலையே என்ற ஒரு தவிப்போடு வாழ்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு கடவுளுடைய அருளோடு இந்த அடுத்த 6 மாத காலம் அவங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்து ஒரு தெளிவான பாதை, தெளிவான பயணம், தெளிவான வாழ்க்கை, நீங்க தான்ப்பா இருக்கணும், இதை தான் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கக்கூடிய அடிப்படையில் வரப்போறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 ராசிக்காரர்களை ஏன் நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கு, ராகு கேதுவனுடைய தாக்கங்களும் அதிகமாக இருந்துச்சு. பட் அடுத்த ஒரு 6 மாதத்திற்கு இதனுடைய தாக்கங்கள் நிச்சயமாக குறையக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய 12 ராசியில 8 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடம், குரு பகவான் வந்திருக்கக்கூடிய இடம், அந்த குருவோட பார்வைப்படக்கூடிய இடம், ராகு கேது அவங்களுக்கு இப்போ டிராவல் பண்ணக்கூடிய இடத்தை பொறுத்து பிரத்யேகமான பலன்களை அதிரடியாக அடுத்த 6 மாசம் அவங்களுக்கு வழங்குறதுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் நவராத்திரி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Sundaram Home, Sundaram Finance Group. Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals.